எங்க இருந்தாலும் சரி, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து பிரார்த்தனை பண்ணா கூட ஞான சாய்பாபா உங்களுக்கு பிரத்யேகமா அருள் புரிவார்னது இது சத்தியமான உண்மை. என்ன சொல்றோன்றது அவருக்கு நல்லா கேட்கும். ஞான சாய்பாபா கோயிலுக்கு வந்து நீங்க வேண்டிக்கிட்டா கண்டிப்பா எல்லாமே நடக்கும். நம்ம பாபா கோயில கோசால இருக்கு, அங்க இருக்கிற பசு வந்து அன்னைக்கு பெண் கண்ணுக்குட்டியை வந்து போட்டது. அன்னைக்கே வந்து குருஜி சொன்னாரு, மேபி உங்களுக்கு எல்லாத்துக்கும் பெண் குழந்தை பிறக்குமோன்னாரு. அதே மாதிரி 2025 அக்டோபர்ல எனக்கு வந்து கேர்ள் பேபி பிறந்துச்சு. பாபா இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம், நீங்க வந்து பிளஸிங் கொடுக்கணும் இன்னைக்கு அப்படின்னா மடியிலேருந்து அப்பவே எனக்கு வந்து துளசி வந்து விழுந்தது. எங்களுக்கு 3 பேருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அகைன் நான் 4 டைம்ஸ் வந்திருக்கேன். என்னோட பொண்ணு 10th படிக்கும்போது நான் வந்திருக்கேன். வந்து பிளஸிங் வாங்கிட்டு போனேன். அது மாதிரி என் பொண்ணு எல்லாம் 90s எடுக்கணும்னு நினைச்சேன். மார்க்கும் அது மாதிரி 90s எடுத்தாவ. அதுக்கப்புறம் பாபாவுடைய சிரசத்துல தலையில வந்து பூ வைப்பாங்க எப்பவுமே. அது வச்சுட்டு வந்தோன்னு பாபா கிட்ட வேண்டிக்கிறப்ப அந்த பூ வந்து கீழே விழும். பாபா என்ன வேண்டிக்கிறோமோ அது அப்படியே பூ மேலேருந்து நமக்கு அது விழுந்து அந்த பிளஸிங் அவர் கொடுத்துட்றாரு, அப்பவே கொடுத்துட்றாரு. எது வேண்டிக்கிட்டாலும் சரி, ஞான சாய்பாபா கோயிலுக்கு வந்து நீங்க வேண்டிக்கிட்டா கண்டிப்பா எல்லாமே நடக்கும். ஓம் ஸ்ரீ சாய் பகவதே நமஹ. ஓம் ஸ்ரீ சாய் வாசுதேவாய நமஹ. எங்கள் ஹஸ்பண்டோட தம்பிக்கு வந்து 10 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. ஸ்ரீராம நவமிக்கு வந்து நல்லபடியாக வேண்டிக்கிட்டு தொட்டில் ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கங்கன்னு சொன்னோம். 2 வருஷம் வந்து அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. 2 வருஷமும் வந்து பாபாக்கிட்ட வேண்டிக்கிட்டு பொம்மையெல்லாம் வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு நல்லபடியாக கும்பிட்டாங்க. 3ஆவது வருஷம் அவங்களுக்கு வந்து அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அதே மாதிரி இங்கே கொண்டாந்து தொட்டிலில் போட்டு நல்லபடியாக வேண்டிக்கிட்டு போனாங்க. அதே மாதிரியே அடுத்து ஒரு 2 வருஷத்துலேயே பொண்ணு பிறந்திருக்குது. 2 பேரும் இப்போ நல்லபடியாக இருக்கிறாங்க. ஒரு அம்மா இங்கே வந்து வேலைக்கிழமை அன்னைக்கு கண்ணீரோடு அழுதுட்டு இருந்தாங்க. நானும் அந்த நேரம் அவங்க கிட்ட நின்றுட்டு இருந்தேன். என்னம்மான்னு கேட்டேன். எனக்கு எங்கள் பாப்பாவுக்கு குழந்தை வேணும், கண்டிப்பாக பாபா தருவார், எனக்கு கொடுத்த பாபா உனக்கும் தருவாருன்னா அந்த தாமரைப்பூ எல்லா பூவும் அப்படியே இருக்குது, அந்த தாமரைப்பூ மட்டும் அப்படியே அசைஞ்சது பார்க்கணும். அந்த பொண்ணு எனக்கு கண்டிப்பாக பாபா கொடுத்துருவாரு அப்படின்னு போயிருக்கா. கண்டிப்பாக பாபா அடுத்த ராமநவமிக்குள்ள அற்புதத்தை செய்வார். சாய் சித்தேஸ்வராய நமஹ. நான் ஈஸ்வரியா அம்பத்தூர்லேருந்து பேசுகிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி 10 years ஆச்சு, குழந்தை இல்லை. அப்போ தான் வந்து இங்கே ஞான சாய்பாபா மந்திரில் ராமநவமி பூஜையை பற்றி நான் கேள்விப்பட்டேன். 3 times வந்து நான் தொட்டில் கட்டியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதனால் ஒரு வாட்டி தொட்டில் கட்டி நம்மளுக்கு வரலன்னா யாரும் வெக்ஸ் ஆகிடக்கூடாது. திரும்ப பாபா கிட்ட நம்பிக்கையாக பொறுமையாக வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தோன்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 2024 இருக்கிற ராமநவமிக்கு வந்து அட்டன் பண்ண நானும் என் ஹஸ்பண்டும் வந்தோம். 2 பேருமே வந்தோம். 2 பேருமே வந்தால் ரொம்ப நல்லது. முடிஞ்சால் 2 பேருமே வாங்க. வந்து அந்த பூஜையை அட்டன் பண்ணிவிட்டு பாபா கிட்டேருந்து அந்த தொட்டில் பொம்மை குழந்தைய வாங்கிட்டு போனேன். கரெக்டாக ஒரு 6 சத்யநாராயண பூஜை அட்டன் பண்ணேன். 7ஆவது மாதம் நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். March 15th வந்து தொட்டில் கட்டுற விழா நடக்குது. ஸோ யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ கண்டிப்பாக வந்து பாபா கிட்ட வேண்டிட்டு பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் குழந்தை பிறக்கும். நம்ம கோயிலில் வந்து 4 விசேஷங்கள் விமர்சையாக நடக்கும். அதாவது ஸ்ரீராமநவமிக்கு வந்து பாபாவோட பிறந்தநாள் விழாவாக கொண்டாட போகிறோம். நம்ம கோயிலில் என்ன விசேஷம் அப்படின்னா, குழந்தைகள், அதாவது எல்லா செல்வங்களும் வாங்கிடலாம், எல்லா செல்வங்களும் நம்மளுக்கு கிடச்சிடும், பணம் பேரு புகழ் எல்லாமே கிடச்சிடும். இந்த குழந்தை மட்டும் அந்த ஏக்கம் தவிப்பு பரிதவிப்பு அந்த கஷ்டங்கள் அவங்க அனுபவிக்கப்படுறவங்க பார்த்தா தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த குழந்தை இல்லாத மட்டும். அப்போ பாபா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, சிறுடியில் இருக்கும்போதே ஸ்ரீராமநவமிக்கு ஒரு தொட்டில் சூக்ஷமாக சொல்லுவார், ஒரு தொட்டில் கட்ட சொல்லி. ஆனால் யாருக்கும் அது வந்து தெரியாது எதுக்காக கட்ட சொல்கிறாருன்னு. பாபா அந்த குழந்தைக்காக தான் கட்ட சொல்லுவார் அந்த தொட்டிலை. இப்போ நம்ம ராமநவமிக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம்னா, வர March 15ஆம் தேதி இந்த தொட்டில் கட்டுறோம். அதாவது குழந்தை வேண்டவரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு இருக்கிற பொம்மைகள், இந்த மாதிரி ஃபீடிங் பாட்டில், அப்புறம் வந்து இந்த
குழந்தைகளுக்கு என்னென்ன விளையாடுறோம் இதெல்லாம் வந்து இங்கே பாபா கிட்ட வச்சு இதை யார் குழந்தைக்காக வராங்களோ அவங்க கையில் கொடுத்து இங்கே கோயிலை பிரதட்சணம் பண்ணிட்டு வர சொல்லி இங்கே ஒரு தொட்டில் கட்டுவோம், தூளி குழந்தைக்கு இருக்கிற மாதிரி. அந்த தொட்டிலில் இந்த குழந்தை பொம்மையை போடுறாங்க. இது மாதிரி இந்த குழந்தை மாதிரியே தொட்டிலாம் ஆட்டி குழந்தைக்கு பால் கொடுத்து ஃபீடிங் பாட்டில் பால் கொடுத்து லாலி பாட்டெல்லாம் பாடி அதை 11 நாள் அது குழந்தையாகவே இங்கே பண்ணுவோம். 11 நாட்கள் கழித்து ஸ்ரீராமநவமி முடியும். ஸ்ரீராமநவமி முடிஞ்சோடனே யாரெல்லாம் குழந்தை வேணுமோ அவங்க வந்து இந்த மடியில் இந்த பொம்மையான்னு நினைக்கக்கூடாது, இந்த குழந்தையா அவங்க மடியில் வாங்கினாங்கன்னா அடுத்த ராமநவமிக்குள்ளே குழந்தை பிறந்தது. எல்லாருமே அவங்கவுங்க சொல்லி தான் இங்கே வருவாங்க. ஒரு 500 பேர் வந்து தொட்டில் கட்டுறாங்க. 500 பேரில் 400 பேருக்கு வந்து அந்த குழந்தை பாக்கியம் கிடச்சிருது. இந்த மந்திரங்கள் பூஜைகள்லாம் விட்டுருங்க, பாசிட்டிவாக பேசினா சக்ஸஸ் அப்படிம்பாங்க. நல்ல விஷயங்களை எப்போதும் பேசிகிட்டே இருந்தோம்னா அது சக்ஸஸ் ஆகும். இப்போ ஒரு தொட்டில் கட்டியிருக்கோம், வரவங்களாம் இது என்னன்னு கேட்குறாங்க. இது துளியில் குழந்தைக்காக கட்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தை பிறந்து நிறைய பேர் இங்கே வந்து அந்த பாபா கிட்ட வந்து அந்த தொட்டில் போட்டிருக்காங்க. அது மாதிரி யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் வேண்டுமோ அவங்கெல்லாம் மார்ச் 15ஆம் தேதி நம்ம ஆலயத்தில் வந்து தொட்டில் கட்டுறோம். வந்து தொட்டில் கட்டுங்க. சத்தியம்னு 2 இதில் தான் வரும். ஒன்று வந்து கலியுகத்தில் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இந்த மாதிரியெல்லாம் கோபதாபம்லாம் நடக்கும்போது வந்து சத்யநாராயண பகவான் மகாவிஷ்ணு சத்யநாராயணாக அவதரித்து சத்யநாராயண பூஜை செய் சத்தியமாக கலியுகத்திலே ஏழ்மை விலகும் அப்படிங்கிறது சத்தியம்னு அதில் தான் வரும். சத்தியமாக இங்கே இந்த பௌர்ணமி கூட ஒரு பௌர்ணமி பண்ணினா அடுத்த பௌர்ணமி நடந்துடும், சத்தியமாக நடக்கும்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த குழந்தைக்கும் யாருக்கெல்லாம் குழந்தை கிடையாது கவலையப்படாதீங்க. 5 வருஷம் ஆச்சு 10 வருஷம் ஆச்சு அப்படின்னு 15 வருஷம் கழிச்செல்லாம் இங்கே வந்து குழந்தை பிறந்தவங்களாம் இருக்காங்க. எல்லாரும் கேட்டு பாருங்க தெரியும். இங்கே வாங்க, இந்த தொட்டில கட்டுங்க. நான் சொல்கிறேன் சத்தியமாக இங்கே தொட்டில் கட்டினீங்கன்னா அடுத்த ராமநவமிக்கு நீங்கள் குழந்தையோட இந்த கோயிலுக்கு வருவீங்க. அப்படிப்பட்ட சத்யநாராயண பூஜையும் இந்த தொட்டில் பூஜையும் ரொம்ப விசேஷமானது. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்.